Sharon Metric Higher Secondary School. Today we are going to see 12th English. 12th Englishல 6 யூனிட். நமக்கு 12th Englishல 6 யூனிட் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு போயம், ஒரு ப்ரோஸ், ஒரு சப்ளிமெண்ட்ரி, அதாவது ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரிங்கிற ஆர்டரில் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் த நேம் ஆஃப் த போயம் த ஹேசில், ரிட்டன் பை எட்வின் மியூர். ஸோ ஹேசில் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது பெரிய அரண்மனையில் உள்ள கோட்டை. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டி கட்டபொம்மனோட கோட்டை இருக்குது. இப்போ நம்ம படத்தில் பார்க்குற அந்த ரெட் ஃபோர்ட் அதுவும் ஒரு கோட்டை தான். ஸோ இப்போ ஹேசிலை பற்றி பார்க்க போகிறோம். ஹேசில் அப்படின்னா ஒரு ராஜா அவரோட வாழ்ந்த அரண்மனையை சுற்றி கட்டப்பட்டின ஒரு கோட்டை தான். ஸோ இது உங்களுக்கு எப்படி ஞாபகத்தில் வச்சுருக்கலாம் அப்படின்னா, பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. அந்த பாகுபலி படத்தில் அந்த அரண்மனை, அந்த கோட்டை எப்படி இருக்குங்கிறத ஜஸ்ட் இமேஜின் வச்சுக்கோங்க. இப்போது இந்த போயத்தில் 6 ஸ்டான்ஸாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக பார்க்கலாம். Look at the first stanza. All through that summer at ease we lay, and daily from the turret wall we watch the movers in the hay, and the enemy half a mile away. They seemed no threat to us at all. அதாவது இந்த போயத்தில் இவங்க இந்த சோல்ஜர்ஸ் எப்பயுமே இந்த சம்மர்ஸ் டேஸில் அந்த ஃபோர்ட்டில் தான் இருப்பாங்களாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டரட்டில் இருந்து அவங்க சில விஷயங்களை பார்க்குறாங்க. டரட் அப்படின்னாலே ஒரு சின்ன அரண்மனைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த பிக்சரில் கூட நீங்கள் பார்க்குறீங்க, அதுதான் டரட். ஸோ அந்த டரட்டில் இருந்து பார்க்குறாங்க. மவுவர்ஸ்னால் அது ஒரு உள்ளே வெட்டக்கூடிய ஒரு கருவி. இந்த பிக்சரில் கூட பார்க்குறீங்க. அப்புறம் த எனிமி ஹாஃப் அ மைல் அவே அப்படின்னா, எனிமி வந்து அந்த அரண்மனையை விட்டு அரை மைல் தூரத்தில் கேம்ப் போட்டிருந்தாலும் இவங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ எனிமி வந்து ஹாஃப் மைல் அவேயில் வந்து கேம்ப் போட்டு இருக்கிறாங்க. தே சீம் நோ த்ரெட் அப்படின்னா, அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பயமோ ஆபத்தோ கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. ஓகே, கோயிங் டு நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. லுக் அட் த செகண்ட் ஸ்டான்ஸா. ஃபார் வாட் வி தாட் ஹேட் வி டு ஃபியர் வித் ஆர் ஆர்ம்ஸ் அண்ட் ப்ரிவெண்டட் லோட் ஆன் லோட் அவர் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் டயர் ஆன் டயர் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஆலிஸ் ட்ராயிங் நியர் ஆன் எவ்ரி லீவ் சம்மர் ரோட். இப்போது அவங்க என்ன நினைக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இதனால் ஒரு பயமே இல்லை, எங்களுக்கு பயம்னா இப்போதைக்கு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட வந்து நல்ல ஆர்ம்ஸ்னால் வில் அம்பு ஏற்கக்கூடிய பவர் இருக்குது. ப்ரொவாண்டட் அப்படின்னா ஃபுட்டு வந்து ஏராளமாக, அதாவது லோடான்னா எங்களுக்கு ஸ்டாக் அதிகமாக இருக்குது. அவர் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னா ஓப்பனிங் டு ஷூட் த எனிமி, அதாவது அந்த கோட்டைக்கு மேலே மேலே கேப்பாக இருக்கும், அந்த இடத்துல இருந்து அவங்க அம்பு எய்வாங்க. ஸோ அது வந்து டயர் ஆன் டயர்னால் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது. ஸோ எங்களுக்கு அம்பு எய்யக்கூடிய இடமும் எங்களுக்கு இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்லி ஆலிஸ் ட்ராயிங் நியர். அப்போ ஃப்ரெண்ட்லி ஆலிஸ்னால் எங்கள் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் ஆர்மி, அவங்க நாங்கள் சொன்னாலும் எங்களுக்கு சப்போர்ட்டிங்க்கு வந்துடுவாங்க. அதனால் எங்களுக்கு எதை குறித்தும் பயம் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஆன்லி எவ்ரி லீவ் சம்மர் ரோடு அப்படின்னா, அந்த சம்மரில் வந்து எல்லாமே இலையுதிர் காலமாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து காய்ந்த இலைகள் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, தேர்ட் ஸ்டான்ஸா. அவர் கேட் வேர் ஸ்ட்ராங், அவர் வால் வேர் திக், ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை நோ மேன் குட் வின், எ ஃபுட் ஹோல்ட் தேர் நோ கிளவர் ட்ரிக், குட் டேக் அஸ் டெத் ஆர் குயிக், ஒன்லி எ பேட் குட் ஹாவ் காட் இன். இந்த ஸ்டான்ஸால் அவங்களுடைய கோட்டையோட பலத்தை பற்றி சொல்கிறாங்க. அது வந்து கேட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், வால் வந்து ரொம்ப திக், ரொம்ப தடிமனான ஒன்று, அவங்களோட சுவர்கள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா மேலே யாரும் ஏற முடியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப உயரத்தில் இருக்குது. அதனால் யாரும் எங்களை என்ன பண்ண முடியாது, வின் பண்ண முடியாது. எ ஃபுட் ஹோல்ட் தேர் நோ கிளவர் ட்ரிக், யாரும் கிளவராக யூஸ் பண்ணி அவங்க கால் தடத்தை பதிக்க முடியாது. அப்படி பதிச்சாலும் குட் டேக் அஸ் டெத் ஆர் குயிக், அவங்கள நாங்கள் எப்படி பிடிப்போம், உயிரோடவோ இல்லை அவங்கள டெத்தாவோ நாங்கள் பிடிச்சிருவோம். எங்களுடைய கோட்டைக்கு மேலே பறக்கக்கூடிய ஒரே அனுமதி பேடுக்கு மட்டும்தான், பறவைகள் மட்டும்தான் எங்கள் கோட்டைக்கு மேலே பறந்து போக முடியும், இல்லை உள்ளே வர முடியும் அப்படிங்கிறத இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. ஓகே, லுக் அட் த ஃபோர்த் ஒன். வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பைட், அவர் கேப்டன் வாஸ் பிரேவ்,
and we were true. There was a little private gate, a little wicket gate. The winds water let them through. அதாவது இப்போ அந்த ஃபோர்த்து ஸ்டான்ஸால் பைட் அப்படின்னா அது பொறி அப்படின்னு அர்த்தம். பொறின்னா இப்போ எலிக்கு மாட்டக்கூடிய பொறின்னு சொல்லுவோம்ல, தேங்காய்ச்சல், மீனை பிடிக்கிறதுக்கு புழு. ஸோ எங்களை பிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பைட் வைப்பீங்க, கொடுப்பீங்க. ஆனால் எங்களோட கேப்டன் ரொம்ப தைரியமானவர். கேப்டன் வாஸ் பிரேவ். வி வேர் ட்ரூ. நாங்கள் எங்கள் நாட்டுக்கு உண்மையாக இருக்கோம். ஆனால் அங்கே ஒரு லிட்டில் ப்ரைவேட் கேட் இருக்குது, ஒரு சின்ன கேட் இருக்குது. இப்போ அரண்மனையில் இப்போ அந்த பாகுபலி படத்தில் அந்த செகண்ட் பார்ட் படத்தில் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு ராஜா மாதா ஒரு பாதை வழியாக போய் அரண்மனைக்கு விட்டு வெளியே போவாங்க. ஸோ அது அரண்மனைக்கு அங்கே உள்ள முக்கியமான நபர்களுக்கு தான் தெரியக்கூடிய ஒரு பாதை, அதான் ப்ரைவேட் கேட். நம்ம சுரங்கன்னு கூட சொல்லலாம். உள்ளே இறங்கி கூட வெளியே இடத்துக்கு போயிடலாம். அரண்மனைக்கு வெளியே இருந்து உள்ளே வர்றதுக்கும் வெளியே இருந்து உள்ளே போகிறதுக்கும் ஒரு ப்ரைவேட்டான ஒரு கேட் இருக்கும். ஸோ அந்த கேட்டை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. த லிட்டில் விக், அங்கே ஒரு தப்பு நடக்கு. ராங். விக்ட்னா ராங். விக்கெட் கேட்னா லிட்டில் கேட். த வின்ஸ் வார்டர்னா ஒரு ஓல்டு காட், அதாவது ஓல்டு சோல்ஜர். அந்த இடத்துல அந்த கதவை திறந்து எனிமியை உள்ளே அனுப்பிடுறாரு. அவர் ஏன் அனுப்புகிறாங்கிறத அடுத்த ஸ்டாண்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த எனிமி என்ன எப்படி வராங்க அந்த லிட்டில் கேட் வழியாக, இந்த ஓல்டு காட் அவரோட உதவி மூலமாக உள்ளே வந்துடுறாங்க. அடுத்த ஸ்டாண்ட்ஸில் 5th one, oh then our mass of tunneled stone grew thin and treacherous as air, the cache was lost without a groan, the famous citadel overthrown and all its secret galleries bare. இதில் மேஸ் அப்படின்னா ஒரு குழப்பமான வெளி. டனல் ஸ்டோன்னா அந்த சுரங்கத்தில் அந்த கல், டனல்னாலே உள்ளே கூடி போகிறோன்னு சொல்லுவாங்க, குகை மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாதை, குழப்பமான பாதை வழியே யாரும் வர முடியாது. ஸோ அந்த பாதை வழியே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. ஸோ க்ரூ தின், அது எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த பாதை வலிமை இழந்து ரொம்ப தின்னாயிருச்சு. த ட்ரெஸரஸ் ஆஸ் ஏர் அப்படின்னா, ட்ரெஸரஸ் அப்படின்னா அந்த இடத்துல துரோகம், காற்று மாதிரி எங்கள் அந்த துரோகம் எங்கள் கோட்டைக்குள்ளே வந்துருச்சு. த கேஷ் வாஸ் லாஸ்ட் வித்தவுட் எ க்ரோன். த கேஷ் வாஸ் லாஸ்ட்னா எங்களுக்கு நாங்கள் தோற்றுட்டோம். எப்படி ஒரு அழுகையோ, க்ரோன்னா புலம்பல், அழுகை அப்படின்னு அர்த்தம். கஷ்டம் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், தோற்றுட்டோம். ஏன்னா அவங்க ஈஸியாக உள்ளே வந்துட்டாங்க. த ஃபேமஸ் சிட்டடைல் அப்படின்னா, சிட்டடைல்னால் அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஃபோர்ட். ஓவர் த்ரோன்னா டிஃபைட் ஆயிடுச்சு, கைப்பற்றப்பட்டுராச்சு. ஸோ எங்களோட நாட்டோட அரண்மனையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இனிமே கைப்பற்றிட்டாங்க. ஆல் இட்ஸ் சீக்ரெட்ஸ் கேலரிஸ் பேர், எங்களுடைய முக்கியமான கேலரிஸ்னால் தங்கம், நகை, ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்டான விலை மதிக்க மிக்க ஒரு பொருட்கள் எல்லாமே திருடு போயிடுச்சு. பேர்னா அன்கவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, லாஸ்ட் சென்ஸா, ஹவு கேன் திஸ் சேம்ஃபுல் டேல் பி டோல்டு, ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத், we could do nothing being sold, our only enemy was gold and we had no arms to fight it with. எப்படி இந்த ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வை நாங்கள் வெளியே சொல்லுவோம். ஷேம்ஃபுல் டெய்ல்னால் இந்த கதை அப்படின்னு அர்த்தம். இப்படி நடந்த நிகழ்வை நாங்கள் எப்படி வெளியே சொல்லுவோம். நாங்கள் எங்களோட உயிர் இருக்கிற வரைக்கும் இதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவோம். ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத். we could do nothing, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் ஒன்லி எனிமி வாஸ், எங்களோட உண்மையான எனிமி யார், கோல்டை கொடுத்து அந்த ஓல்டு காட், அதாவது அந்த வழியே சின்ன கேட், லிட்டில் கேட் வெளியே ஒருத்தர் விட்டார்ல, அந்த ஓல்டு சோல்ஜர், அவர் தங்கத்துக்கு வெளியே போயிட்டார். ஸோ இப்போ அண்ட் வி ஹேட் நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் இட் விட், இப்போ எங்கிட்ட எந்த ஒரு ஆர்ம்ஸ் எதுவுமே இல்லை, நாங்கள் யாரு கூட சண்டை போடுறதுக்கு எங்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி இந்த போயம் முடியுது. ஓகே, இந்த போயத்தில் 6 ஸ்டான்ஸாக இருக்குது. நம்ம 6 ஸ்டான்ஸாக பார்த்துட்டோம். இதில் முக்கியமாக ஒரு டெக்ஸ்டுவல் கொஸ்டின் சொல்லி A to M வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு படிங்க. இதில் நான் உங்களுக்கு வீடியோவில் பிக்சராக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப் மட்டும் படிங்க போதும். அடுத்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் இருக்குது, ERC கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு பிக்சராக இப்போ வீடியோவில் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணி அதை உங்கள் நோட்டில், இங்கிலீஷ்க்குன்னு தனியாக நோட்டு போட்டு நீங்கள் எழுதிருங்க. நோட்டில் எழுதி படிங்க. உங்களுக்கு மொபைலை பார்த்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா
12th லாஸ்ட் இயர் முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சுறா கைடெல்லாம் இருக்கும், அதை வாங்கி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒர்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் A to M கொஸ்டின் ஆன்சர், பேராகிராஃபில் ஒரே ஒரு பேராகிராஃப், அப்ரிசியேஷனில் Aலேருந்து E இருக்குது. அப்புறம் எக்ஸ்பிளைன் கான்டெக்ஸ்ட், அதாவது ERCங்கிறதுல 3 தான் கொடுத்துருக்குறேன். லாஸ்ட்டு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் வீட்டில் எழுதி படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் உள்ள A to M அந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஹூ இஸ் த நரேக்டர் இன் த போயம்? இந்த போயத்தை நரேக்டர் அப்படின்னா யார் இந்த போயத்தை சொல்கிறா? இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா த நரேக்டர் இஸ் ஒன் ஆஃப் த செவரல் மேன் ஹூ ஹேட் பீன் லார்ஜ் இன் த சீமிங்லி இம்பெனட்ரபிள் கேஸ்டில். இம்பெனட்ரபிள் கேஸ்டில் அப்படின்னா எதுவுமே யாரும் நுழைய முடியாமல், யாரும் அதுக்குள்ளே போக முடியாமல் ஒரு அரண்மனை, கேஸ்டல். ஓகே, இப்போ செவரல் மென் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. செவரல் மென்னுன்னா மக்களில் யாராவது ஒரு ஆள் அப்படிங்கிறது தான் இதில் ஆன்சர். இப்போ நம்ம இதோட சிம்பிளாக சொல்லணும்னா ஒன் ஆஃப் த சோல்ஜர்ஸ்னு கூட சொல்லலாம். சோல்ஜரில் ஒரு ஆள் தான் இந்த இடத்த கதையை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தானே அந்த டரட்லேருந்து மேலேருந்து மூவர்ஸ், அந்த எனிமி ஹாஃப் அ மைலுக்கு அப்புறம் வர்றதோ அதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க மேலே இருக்கிறவங்க. ஸோ நம்ம அதை சோல்ஜர்ஸ் கூட ஒன் ஆஃப் த சோல்ஜர்ஸ்னு கூட சொல்லலாம் ஆன்சரில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு லாங் ஹேட் த சோல்ஜர்ஸ் பீன் இன் த ஹாஸ்டல்? எவ்வளோ நாள் ஹாஸ்டலில் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க? ஏன்னா நம்ம கொஸ்டின் அந்த போயம் ஆரம்பிக்கும் போது ஆல் த்ரூ த சம்மர்னு சொல்லுவோம், அதான் ஆன்சர். த சோல்ஜர் ஹேட் பீன் இன் த ஹாஸ்டல் ஆல் த்ரூ அவுட் த சம்மர் ஃபுல்லுமே அவங்க அந்த ஹாஸ்டலில் தான், அந்த அரண்மனையில் தான் இருந்திருக்காங்க. தேர்ட் ஒன். ஒய் வேர் த சோல்ஜர்ஸ் இன் த ஹாஸ்டல் ஃபியர்லெஸ்? எதனால் அவங்க ஃபியர்லெஸ், பயமே இல்லாமல் இருந்தாங்க? எதனால்? அந்த ஹாஸ்டல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, யாரும் உள்ளே வர முடியாது. அதை தான் இப்போ சொல்லியிருக்காங்க. சோல்ஜர்ஸ் வேர் கான்ஃபிடென்ட் ஆஃப் தேர் ஹாஸ்டல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்னால் அந்த கோட்டை, நம்ம ஃபிசிக்கல்னால் நம்மளோட உடம்புன்னு சொல்கிற மாதிரி அந்த கோட்டையோட தன்மை, வால் வந்து ரொம்ப திக்காக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதலாம். ஓகே, அடுத்து வேர் த எனிமிஸ் வந்து எங்கே இருந்தாங்க? எனிமிஸ் வந்து ஹாஃப் அ மைலில் டிஸ்டன்ஸில் இருந்தாங்க, அதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒய் டஸ் த நரேட்டர் சே த எனிமி வாஸ் நோ த்ரெட் அட் ஆல்? எதனால் எனிமி வந்து நம்மளை, அவங்கள குறித்து த்ரெட்டுன்னா பயமோ அதை குறித்து ஒரி பண்ணக்கூடிய அவசியம் ஏன் இல்லை அப்படின்னா, த சோல்ஜர்ஸ் வேர் ஏபிள் டு வாட்ச் ஒன்லி. அவங்க வந்து மூவர்ஸ்னால் அந்த செடி கொடிகள்லாம் வெட்டக்கூடியவங்க, அவங்கள பார்க்குறாங்க. நோ எனிமி ஃபவுண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹாஃப் அ மைல். ஹாஃப் அ மைலில் எந்த ஒரு எனிமி இல்லை. ஸோ ஹாஃப் அ மைலில் இருந்தால் எனிமி தெரிஞ்சிடும். இவங்க சொல்கிறாங்க ஹாஃப் அ மைல் யாரும் இல்லை, அதனால் எங்களுக்கு எதை குறித்தும் ஒரு பயம் இல்லை, நோ த்ரெட். ஓகே, அடுத்து டிட் த சோல்ஜர்ஸ் ஃபைட் வித் த எனிமி ஃபேஸ் டு ஃபேஸ்? அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போட்டாங்களா? நோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ ஹேட் லெட் த எனிமீஸ் இன்? யார் எனிமியை உள்ளே விட்டாங்க? அந்த ஓல்ட் காட் ஹேட் லெட் த எனிமி இன். அவர் தான் கோல்டை வாங்கிட்டு நகைக்கு ஆசைப்பட்டு இந்த காட்டி கொடுக்குறாரு, அந்த ப்ரைவேட் கேட் வழியே உள்ளே விட்றாரு. ஹவு டிட் த எனிமி என்டர் த ஹாஸ்டல்? எப்படி உள்ளே வந்தாங்க? த எனிமீஸ் என்டர் த ஹாஸ்டல் த்ரூ எ லிட்டில் ப்ரைவேட் கேட். அந்த ப்ரைவேட் கேட் வழியே உள்ளே வந்தாங்க. ஒய் வேர் த சீக்ரெட் கேலரிஸ் பேர்? எதனால் சீக்ரெட் கேலரிஸ் பேர்னால் வெற்று ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. இப்போ சீக்ரெட் கேலரிஸ்னால் அந்த தங்க நகைகள், முக்கியமான பொருட்கள் எல்லாம், ரொம்ப வேல்யூபான பொருட்கள்லாம் ஒரு இடத்துல போட்டு மூடி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடம் பேர்னால் எப்படி வெற்றிடமாச்சு? ஏன்னா எனிமிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. த சீக்ரெட் கேலரிஸ் வேர் பேர் பிகாஸ் த எனிமிஸ் ஹேட் டேக்கன் ஆல் த கோல்ட் ஃப்ரம் தேர். அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் வாஸ் த சேம்ஃபுல் ஆக்ட்? த சேம்ஃபுல் ஆக்ட் வாஸ் த ஆக்ட் ஆஃப் பிட்ரையல் பை ஒன் ஆஃப் த ஓல்ட் காட்ஸ் வார் அண்ட் கிவிங் த வே டு எனிமீஸ் டு என்டர் இன் த ஹாஸ்டல். அந்த ஓல்டு காடு அவர் தான் உள்ளே அனுப்பிடுவார். ஸோ இந்த ஒரு ஆக்டு தான் ரொம்ப மோசமான ஆக்டு, சேம்ஃபுல்லான ஆக்ட் அப்படிங்கிறாங்க. ஒய் டிட் த நரேட்டர் வாண்ட் டு டெல் த டேல் டு எனிபடி? ஏன்னா இந்த ஒரு மோசமான ஒரு ஸ்டோரி, ஹிஸ்ட்ரியை வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ த நரேட்டர் டிட் நாட் வாண்ட் டு டெல் த டேல் டு எனி ஒன் பிகாஸ் இட் வாஸ் சேம்ஃபுல் ஆக்ட் ஆஃப் பிட்ரேயல். இது வந்து ஒரு சேம்ஃபுல், அதனால் அவங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒய் டிட் த நரேட்டர் ஃபீல் ஹெல்ப்லெஸ்? எதனால் நரேட்டர் வந்து ஹெல்ப்லெஸ், உதவி இல்லாமல் இருந்தார்? பிகாஸ்
த நரேட்டர் ஃபெல்ட் ஹெல்ப்லெஸ் டு கீப் த ட்ரூத் டு ஹிம்செல்ஃப். அவரால் அந்த உண்மையை அவருக்குள்ளே வைக்கிறது ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக, ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு. லாஸ்ட் ஒன், ஹூ வாஸ் த ரியல் எனிமி? ரியல் எனிமி யார்? கோல்டுன்னு சொன்னாலும் கூட ஓகே, இவங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. த ரியல் எனிமி வாஸ் த ஓல்ட் காட் ஹூ பிட்ரேட் தம் பை டேக்கிங் கோல்ட் அஸ் பிரைப். பிரைப் அப்படின்னா இல்லீகல் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ தப்பான முறையில் காசு கொடுத்தோ ஏதோ ஒரு பொருளை கொடுத்தோ ஒரு வேலையை வாங்குறது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேராகிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லுக் அட் த பேராகிராஃப். ஹவு சேஃப் வாஸ் த ஹேசல், ஹவு வாஸ் இட் கான்குயர்? எப்படி இந்த ஹேசல் சேஃபாக இருக்குது, அதை கான்குயர்னால் எப்படி வெற்றி பெற்றாங்கிறது தான். ஓகே, பேராகிராஃபை பாருங்கள். த ஹேசல் வாஸ் சேஃப் வித் ஸ்ட்ராங் கேட்ஸ். ரொம்ப சேஃபாகவும் ஸ்ட்ராங்காகவும் அந்த கேட் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு, திக் வால்ஸ் விச் வேர் ஹை அண்ட் ஸ்மூத். கேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வால் வந்து ரொம்ப திக்காகவும் ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்மூத்தாக இருக்குன்னா வெளியே இருந்து யாரும் உள்ளே ஏற முடியாது. நெக்ஸ்ட் லைன், த சோல்ஜர்ஸ் ஆஃப் த ஹேசல் வேர் டோட்டலி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ரிலாக்ஸ்ட். அவங்களுக்கு இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவும் ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க. தே வேர் கான்ஃபிடென்ட் ஆஃப் தேர் ஹேசல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. எங்களுடைய கோட்டையோ எங்களுடைய ஹேஸில் யாரும் உள்ளே வர முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. த்ரூ த டர்ரட்ஸ் தே வேர் ஏபிள் டு வாட்ச் மூவர்ஸ் அண்ட் நோ எனிமி வாஸ் ஃபவுண்ட் அப் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் half a mile. அதாவது அங்கே டரட்லேருந்து அவங்க பார்க்குறாங்க. மூவர்ஸ்னால் அந்த புல்லை வெட்டக்கூடிய மக்கள். அதையும் தாண்டி half a mile மேலே யாரும் ஒரு எனிமியோ யாரும் வந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதையும் அவங்க பார்க்குறாங்க. அண்ட் ஸோ இட் சீம்ஸ் நோ த்ரெட் டு த ஹேசல். இதனால் அவங்களுக்கு ஹேசலுக்கு எந்த ஒரு த்ரெட்டுன்னா பாதிப்போ எதுவும் வரல அப்படின்னு சொல்லி அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. They had plenty of weapons to protect and a large quantity of ration in the stock to take care of the well-being of the soldiers. They had plenty of weapons to protect. நிறைய ஆயுதங்கள் அவங்க பாதுகாக்கிறதுக்கு ஆயுதங்கள் இருக்குது. a large quantity of ration, அதாவது ரேஷன்னா நம்ம ரேஷன் கடைன்னு சொல்கிற மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போதுமான அளவு சோல்ஜர்ஸ்க்கு எல்லாருக்கும் உள்ளே இருக்குது. ஹூ ஆர் இன்சைட் த ஹேசல், யார் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், ஹேசலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லாவங்களுக்கும் போதுமான அளவு ஃபுட் இருக்குது. த சோல்ஜர்ஸ் வேர் லாயல் அண்ட் தேர் கேப்டன்ஸ் வேர் பிரேவ். கேப்டன் வந்து தைரியமாகவும் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் உண்மையாகவும் இருக்கிறாங்க. பட் தேர் வாஸ் எ விக்கெட் லிட்டில் கேட் காட் பை எ விக்கெட் காட். ஆனால் அங்கே ஒரு லிட்டில் கேட் இருக்குது. அந்த லிட்டில் கேட் வழியாக அந்த விக்ட் காட், அதாவது தப்பான சோல்ஜர், அந்த ஓல்டு கார்டு என்ன பண்ணுறாரு, அவங்கள உள்ளே அனுமதிக்கிறார். எதனால்? அவர் கோல்டுக்கு விலை போயிடுறாரு. ஹீ லெட் த எனிமிஸ் இன் டு த ஹேசல் பை பிட்ரேயிங் த சோல்ஜர்ஸ். அவர் எனிமியை உள்ளே அனுப்பிடுறாரு. இந்த சோல்ஜர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பிட்ரே பண்ணிடுறாரு. ஹீ பிகேம் ஏ விக்டம் ஆஃப் பிரைபரி கிவன் பை த எனிமிஸ். அவர் வந்து பிரைபரி அப்படின்னா இல்லீகல் பேமெண்ட்ஸ்னு சொன்னால அந்த விலை போயிருக்கிறார். இல்லீகல் பேமெண்ட்ஸ் கொடுத்து கோல்டை கொடுத்து எனிமி வந்து உள்ளே வந்துடுறாங்க. ஹென்ஸ் த எனிமி கன்குயர் த ஹேசல். இதன் மூலமாக எனிமி வந்து உள்ள ஹேசலில் கன்குயர் பண்ணிடுறாங்க, அதாவது சிறைப்பிடிக்கிறாங்க, இல்லை டிஃபீட் பண்ணுறாங்க. இதான் அந்த பேராகிராஃபோட மீனிங். ஓகே, அடுத்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் இஆர்சி இருக்குது. இஆர்சி பார்ப்போம். இஆர்சியில் ஃபஸ்ட் லைனை பாருங்கள், ஏ பாருங்கள். தே சீம் நோ த்ரெட் டு அஸ் அட் ஆல். இது இந்த லைனுக்கு ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தெரியும், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, போயம் த ஹேசல், போயட் எட்வின் மியூர் அப்படின்னு எழுதுங்க. இல்லை இந்த லைனே நான் எழுதிடுவேன் அப்படின்னாலும், திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம் த ஹேசல் ரிட்டன் பை எட்வின் மியூர். கான்டெக்ஸ்ட் வந்து எப்போயுமே சிங்கிள் லைனில் தான் இருக்கணும். த நரேட்டர் டாக்ஸ் அபவுட் கான்ஃபிடென்ட் ஆஃப் த சோல்ஜரோட கான்ஃபிடென்ட் பற்றி தான் இந்த லைனில் சொல்கிறாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் மேக்ஸிமம் 3 or 4 lines வேணும். As the hassle was strong, as there was no trace of enemy found at a distance of half a mile, so it seems that there was no threat at all. இந்த கோட்டை ஹேசல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால எனிமியை வந்து நாங்கள் half a mile முன்னாடி நாங்கள் ட்ரேஸ் அதாவது அவங்கள பார்த்துருவோம். அதனால் எப்போயுமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எங்களுடைய வலிமை எங்களுக்கு நல்லா புரியுது, இதனால் எங்களுக்கு எதுவும் ஒரு பயமோ த்ரெட்டும் இல்லை அப்படிங்கிறதான் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து
ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து உங்களுக்கு ஒரு 5 இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், லிட்டில் விக்ட் கேட். இது வந்து அலிட்ரேஷன். ஸோ அலிட்ரேஷன், சிமிலி, மெட்டஃபர் எல்லாமே நமக்கு தெரியும் ஏற்கனவே. ஸோ அலிட்ரேஷன்னா ஃபஸ்ட்டு அந்த வேர்ட்ஸோட சவுண்ட். இப்போ WW விக்கெட் விக்ட் அப்படின்னு வருது. ஸோ இதனால் அலிட்ரேஷன். செகண்ட் பாருங்கள், ஓ தென் அவர் மேஸ் ஆஃப் டனல் ஸ்டோன். டனல் ஸ்டோனை மேஸ்னால் ஒரு குழப்பமான வே, அதாவது சுரங்கப்பாதை குழப்பமான வேயை டனல் ஸ்டோனோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அது மெட்டஃபர், கம்பேரிஷன். சியை பாருங்கள், கிவ் தின் அண்ட் ட்ரெச்சரஸ் ஆஸ் ஏர். ஸோ ஆஸ் வந்திருக்குன்னு நம்ம சிமிலி போட்டுருவோம். ஸோ ஏர் மாதிரி அந்த துரோகம் உள்ளே வந்துருச்சு, காற்று புகாத அளவுக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் காற்று மாதிரி அந்த துரோகம் அந்த லிட்டில் கேட் வழியாக வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஹவு கேன் திஸ் சேம்ஃபுல் டேல் பி டோல்ட். ஃபோர்த் ஒன் அலிட்ரேஷன், TT. ஓகே. லாஸ்ட் ஒன், அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. கோல்ட் ஆர் பிரேவ் இஸ் கம்பேர்ட் டு எனிமி கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ மெட்டஃபர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை வந்து நோட்டில் எழுதி படிங்க, இப்படியே பார்த்து படிக்காதீங்க. தனியாக இங்கிலீஷ் நோட்டு போட்டுருங்க. இதில் உள்ள ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது எல்லாமே நம்ம இங்கிலீஷ் சொல்லக்கூடிய எல்லா ப்ரோஸ் போயம் நடத்தின எல்லாமே நோட்டில் இருக்கணும். நான் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம ப்ரோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.